Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா த கிங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2022. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலம்பியா நாடு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா லௌரா மாரா ஓர்டிகியா. திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் லௌரா மாரா ஓர்டிகியா அண்ட் மரியா கமலா அரையஸ். திரைப்படத்தில் ஒரு 5 சிறுவர்கள் 15 சிறுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. அதில் வந்து 5 பேர் நடிச்சிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போது த கிங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்ன மாதிரி கதைகளும் அப்படின்னு பார்ப்போங்க. அதை வந்து கொலம்பியாவில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்ஸில் வாழ்கிற தெருக்களில் வாழ்கிற ஒரு 5-15 பருவ சிறுவர்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் 5 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதிலே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை முறையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு விளிம்புநிலை மனிதர்கள் தானே அவங்க. ஸோ விளிம்புநிலை மனிதர்கள் போது வாழ்க்கை முறையே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி இருக்குங்க. அதில் ஸ்ட்ரீட்ஸில் வேறு வாழ்கிறக்கூடிய பசங்க அவனுங்க. இதில் ரான்ற ஒரு பையனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவன் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கான். ஒரு 19 வயசு பையன் உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒரு கட்டத்தில் இடம்பெயர்றாங்க. இடம்பெயர்ந்து வேற ஒரு இடத்துல சேர்த்துறாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஊரில் குடிசையை இடிச்சிருவாங்க. எங்கேயுமே சேர்ப்பாங்கன்னா அந்த மக்களை சென்னையில் நடக்கும். அங்கே ஸ்ட்ரெயிட்டாக கண்ணகி நகரில் போட்டுருவாங்க. இது வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி கான்செப்ட் தான் அதுவும். இப்போ இந்த மாதிரி இவங்க இடிச்சுட்டு வேறு இடத்துமே வந்து இந்த பசங்களை போட்டுடுறாங்க, அவங்க லேண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு. இப்போ என்னென்னா இதை எதிர்த்து வந்து அவங்க கிராண்ட் மதர் வந்து ஒரு பாட்டி வந்து கேஸ் போடுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ற ஒரு அமைப்பை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்த வேண்டிய சூழலில் தள்ளப்படுறாங்க. ஸோ அதில் ராக்கு வந்து என்ன ஒரு லெட்டர் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீகன்ஸ்டியூஷன் இதில் வந்து லேண்ட் இதில் இருந்து உங்களோட லேண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது, நீங்கள் தான் ஓனர்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களோட இது எடுத்துகிட்டு வாங்க, என்ன சொல்லுங்கள், ஐடென்டிட்டியும் உங்களோட டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வாங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு தான்ன்றது வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் இவன் என்ன பண்ணுறான்னு சொல்கிற ராவும் கூட இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க. ஸோ இவங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரூரல் ஏரியா பேஸ்டாக இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் பயணம் மேற்கொள்கிறாங்க. ஸோ அந்த லேண்ட் அந்த இடத்துக்கிட்ட அந்த இருக்கிற இடம்னால அந்த ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படி பயணம் மேற்கொள்கிற ரா மற்றும் நண்பர்கள் அந்த பயணத்தில் என்ன மாதிரியான அனுபவங்களை அவங்க எதிர்கொண்டாங்க, என்ன மாதிரி மனிதர்களை பார்த்தாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்களை கற்றுக்க நேர்ந்தாங்க அப்படின்ற விஷயங்களைத்தான் இந்த படம் பேசுது. த கிங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படத்துடைய அந்த ஒரு பிளாட் வந்து ரொம்ப முக்கியமான பிளாட்டாக நான் பார்க்குறேன். அதாவது வந்து இட்ஸ் அ ஜியோ பொலிட்டிக்கல் பிளாட். அதாவது வந்து நியர்லி பார்த்திங்கன்னா இங்கே இடம்பெயர்ந்து அனுப்பப்படுற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு உலகம் ஃபுல்லாக, மிக முக்கிய விளிம்புநிலை மனிதர்களில். ஸோ அந்த இடம்பெயர்ந்து அனுப்பப்படுற ஒரு இடத்துல வந்து உண்மையானே தங்களோட வாழ்வாதாரம் என்னன்னே தெரியாமல் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி அவல நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பேசுது. அது நில அபகரிப்பு எவ்வளோ முக்கியமான விஷயம் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நில அபகரிப்பு தான் பற்றி இந்த படம் ரொம்ப உறக்க பேசுதுன்னு சொல்லணும். அதில் அந்த பிளாட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹீரோஸ், அதாவது வந்து இது யாரை வேணால் ஒரு ஹீரோக்களாக கொண்டு வந்துருக்கலாம். அதாவது ஹீரோஸ்ன்ற டேர்ம் நான் சொல்கிறது வந்து ஒரு அந்த மெயின் லீட்ஸு. பட் ஆனால் இதில் வந்து அந்த 15 பருவ சிறுவர்களாக கொண்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மூலியமாக ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து டேரக்டர் வந்து கடத்துனாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ராவலில் அவங்க பார்க்குற மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப கைண்டாக இருக்காங்க, சில பேர் ரொம்ப குரியலாக இருக்காங்க. இதில் நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குமே ஏதோ ஒரு வகையில் என்னென்ன காரணம், அதாவது வந்து ஒரு பார்க்க மைன்யூட்டாக இருக்குது, ஆனால் நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு இடத்துல வந்து ஒரு பையனை இவங்களெல்லாம் கடத்தின்னு போயிடுவாங்க. அது கடத்தின்னு போயிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றத வந்து அவங்க காட்டல. பட் ஆனால் அது யார் ஒரு துணையாக இருப்பார், ஃபாதர் துணையாக இருப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க இந்த படத்தில். இன்னொன்று வந்து இன்னொரு இடத்துல போய் வந்து உங்களுக்கு அடைக்கலம் தேடும் போது ஒரு லேடிஸ்லாம் அடைக்கலம் கொடுப்பாங்க. பட் பேசிக்கலாக அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட்ஸ் தான். பட் இவங்க வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க. த வே அவங்களும் விரும்பின மனிதர்லாம், பட் அவங்க எப்படி இவங்களை பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணத்தில் சில பேரை வந்து அவங்க இழந்துருவாங்க இந்த பசங்க, சில பேர் இறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு 15 பருவ வாழ்க்கையில் நடக்கிற இந்த விஷயத்தை வந்து அந்த ஒரு ஆங்கிள்லேருந்தே சொல்லப்பட்டது தான். அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா. அந்த பசங்களால் எவ்வளோ தூரம் என்ன பண்ண முடியுமோ அதுதான் அந்த பசங்களால் பண்ண முடியும். அதை மட்டும் கரெக்டாக வந்து இந்த இதில் கொண்டு வந்திருந்தாங்க கேரக்டரைசேஷனில். ரொம்ப பிடிச்சது அந்த விஷயம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா. மிக முக்கியமாக இந்த படத்துடைய அந்த எண்டு ஒரு இடத்துல அவன் இது தன்னோட இடம் தான் அப்படின்னு போயிட்டு ஒரு இடத்துல பண்ணுவான் அந்த பையன். ஏன்னா சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது
அங்கே அவனுக்கு ஒரு விஷயம் நடக்குமா, அது வந்து தூரத்தில் தான் காட்டுவார் டேரக்டர். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து அந்த இடத்துல சண்டை போடும்போது, டேய் நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு என்னடா ஆக போகுது, இதில் உங்கள் 2 பேருமே பயன் கிடையாது. பாஸ் வேற ஒருத்தன், அவனும் உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்றத சொன்ன இடம், சொல்லாமல் சொல்கிற இடங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு கேமரா ஒர்க் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ரொம்ப கனகச்சிதமான கேமரா ஒர்க். ரொம்ப இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்ததில் இந்த கேமரா ஒர்க்கு மிக முக்கியமான ஒரு பங்கு. கேமராமேனோட பங்கு கண்டிப்பாக இருக்குன்றது எனக்கு சந்தேகம் கிடையாதுங்க. இந்த படத்தில் நடித்த 5 பேருமே ரொம்ப அழகாக பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அது நிஜமாகவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாகவும் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீடாலாம் மூவ் ஆகாது. ஒரு பொறுமையாக தான் மூவ் ஆகும். இது வந்து ஒரு ரோட் ட்ரிப்பாக இருந்தாலும், இதில் வர ரோட் ட்ரிப் அப்படி இருந்தாலும், இதில் பேசப்படுற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுன்றது நான் சொல்லிக்கிறேன். ஆனால் நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது லேர்ன் பண்ணுவீங்கன்றது நான் இதில் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சான் செபாஸ்டியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஹையஸ்ட் அவார்டு கோல்டன் சீஷல் வந்து விருது வாங்கியிருக்குங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 7 விங்ஸ் அண்ட் 18 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் த கிங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்ததை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.